உன் வயசு என்ன சரத்? 35. இந்நேரத்துக்கு நீங்க செட்டில் ஆயிருக்கணும். முதல்ல செட்டில் ஆகிற வழிய பாருங்க. செட்டில் ஆகுறதுனா என்ன சார்? இங்க பாதி பேருக்கு செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரியாம தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கினா செட்டில், கார் வாங்கினா செட்டில், வேலை கிடைச்சா செட்டில், ஃபாரின் போயிட்டா செட்டில், பேங்க் பேலன்ஸ் இருந்தா செட்டில்னு. உங்க டிக்ஷனரியில் எதெல்லாம் செட்டில்னு சொல்றீங்களோ அதெல்லாம் செட்டில் இல்ல சார். 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை. பாயிண்ட் சார். இங்க பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்ல சார். அப்போ உங்களுக்கு செட்டில் என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். ஆனா ஒரு மனுஷன் 6 அடிக்குள்ள செட்டில் ஆகிற வரைக்கும் இங்க எதுவுமே செட்டில் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும் சார். உன் வயசு என்ன சரத்? 35. இந்நேரத்துக்கு நீங்க செட்டில் ஆயிருக்கணும். முதல்ல செட்டில் ஆகிற வழிய பாருங்க. செட்டில் ஆகுறதுனா என்ன சார்? இங்க பாதி பேருக்கு செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரியாம தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கினா செட்டில், கார் வாங்கினா செட்டில், வேலை கிடைச்சா செட்டில், ஃபாரின் போயிட்டா செட்டில், பேங்க் பேலன்ஸ் இருந்தா செட்டில்னு. உங்க டிக்ஷனரியில் எதெல்லாம் செட்டில்னு சொல்றீங்களோ அதெல்லாம் செட்டில் இல்ல சார்.